10 மணி ஆயிடுச்சு. மீட்டிங்கை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம எழுந்து ரெடி ஆவ. சிவாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறல, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டா நம்ம வெளியே போய் உனக்கு புது ட்ரெஸ் எடுக்கலாம். அதனால ஐடியா. சோலமனையும் கூப்பிடலாம். எதுக்கு மலைப்புறம் ஆளுங்கெல்லாம் அவனை வச்சு செய்யறத நீ பார்க்கணுமா என்ன? நீ ரொம்ப தெளிவா தான் இருக்க. வா, பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. எதுக்கு? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு மட்டும் இல்ல, மொத்த ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. அவரையும் ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டு? அந்த ஃபுட்பால் பிரசிடென்ட் இவனை பத்தி தான் நீங்க பேசினா. நான் இங்க வரும்போதே உன் மொத்த கதையும் கேட்டுட்டேன். போய் பெட்டியை எடு முதல்ல. வா. அப்பா. ஏய். கொஞ்சம் தண்ணி கொடு. ஐயோ, என்ன அடிப்பா அடிச்சிங்க? மெக்கானிக் கையை வச்சுக்கிட்டு. ஐயோ அம்மா, பங்க்சர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? உன்னை கொல்றதுக்கு தான். அடிச்சே கொல்ல போறீங்களா? வாய மூடு. பா, அது ஒரு ஹாஸ்பிட்டல்லப்பா. டிஸ்சார்ஜ் ஆகி போறப்போ நானும் கூட இருந்தேன், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கூட லவ் ஒன்றும் இல்ல. உன் தோல் மேல கை போட்டு வர்ற அளவுக்கு யாரு அவன்? அவன் ஃப்ரெண்டுப்பா, சோலமன் அவன் பேரு. ஃப்ரெண்டு? முனீரு, பாத்தியா? அளவுக்கு மீறி போயிட்டா பாத்தியா? உனக்கு என்ன பைத்தியமா பாரு? முதல்ல வண்டி நிறுத்தி என்ன இறக்கி விடுங்கப்பா. உன்னை கொன்னுடுவேண்டி, கொன்னுடுவேன். என்னை யாரும் கொல்ல மாட்டீங்க. என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 3-4 நாள் பூட்டி வைப்பீங்க. ஆனா வெளியே வந்தா நான் இங்கதான் வருவேன். உன்னை கூட்டிட்டு போறது வீட்டுல பூட்டி வைக்க இல்ல, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. இந்த வாட்டி நாங்க நினைச்சதெல்லாம் நடந்தே தீரும். ஏன் சம்மந்தம் இல்லாம ஏன் நிக்காவா? நீங்க எந்த காலத்துல வாழறீங்க காதர் அங்கிள்? இப்போதைக்கு உன் சம்பந்தம் எல்லாம் வேண்டாம். அப்படியே இருக்கட்டும். நீங்க என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்கதான் ஓடி வருவேன். முனீரு, உன்னை கட்டிக்கிறவனுக்கு பைத்தியமா என்ன? உன்னை திரும்ப வர விடுறதுக்கு. அப்புறம் நான் என்ன கட்டினவனோட சம்மதத்தோட வருவேன்னு சொல்ல, ஓடி வருவேன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்க, அவங்க கிட்ட சொன்னா ஈஸியா ஓடி போயிட முடியும். கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அது ஒரே நாள்ல முடிகிற விஷயம் இல்ல. சும்மா கையை பிடிச்சிக்கிட்டு சுத்துற விஷயமும் இல்ல. கல்யாணம் முடிஞ்சு ராத்திரி தானே முக்கியமான சம்பவம் இருக்கு. அண்ணா, இந்த ஆளை என்ன பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கா? நீ அமைதியா இருக்க? அசிங்கமா இல்ல உனக்கு? அப்ப காதர் அங்கிள் சொன்ன மாதிரி நிக்காம ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சா திரும்பி வந்துடலாம்ல? அப்ப அப்படி பண்ணிக்கிறேன். ஏன் சம்மதம் இல்லாம யாரும் என் மேல கை வைக்க மாட்டாங்க. மேல கை வைக்காம செக்ஸ் வச்சுக்க முடியாதுல்ல? அப்புறம் ரேப் எல்லாம் பண்ணா எங்க கோர்ட் எல்லாம் இருக்கு. நீ என்ன முனியரு ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துருக்க? இந்த பிசாசு சொன்னதை கேட்டியா இல்லையா? இந்த செக்ஸ பத்தி எல்லாம் என்கிட்ட பேசுறா? என்ன செக்ஸ்ன்னு சொல்லக்கூடாதா? ஒண்ணு கொடுத்தேன்னு வையே. அது மடத்தனம். இப்ப என்ன இங்க ஏதாவது பண்ணீங்கன்னா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க. அப்புறம் நான் சும்மா கத்துனாலும் உள்ள போகணும். என் மூஞ்சிலேயே எவிடன்ஸ் இருக்கு. என்ன ஆசி ஒன்னும் பேச மாட்டேங்கிற? நீ இப்படியே இருக்கிறத பாக்குறப்போ எனக்கே கோவம் வருது. ஏன் இப்படி கேவலமா பிஹேவ் பண்ற ஃபாதர்? என்ன கேவலமா பண்ண? நான் என்ன கேவலமா பண்ணத நீ பாத்த? பா, நான் இப்ப வரல. எனக்கு வரணும்னு தோணும் போது வரேன். அப்புறம் உங்ககிட்ட சொல்லாம நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். யாரையும் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறதுல என் ப்ரையாரிட்டி. இப்ப நான் போறேன். சும்மா என்ன தடுக்க நினைக்காதீங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு மிரட்டுற வேலைலாம் வேண்டாம். நான் வரவும் செய்வேன், போகவும் செய்வேன். அண்ணா, என் போன் இங்க கூட. ஃபாத்து, எங்க இருக்க நீ? திருஷூர் வந்தோன்னே புத்தி வந்துருச்சு. இதோ இப்போ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட வந்திருக்கோம்.
இத்தனை நாள் ஓடிட்டு ஃபைனல் லேப்ல இப்படி. எனக்கு தெரியல ரம்யா, நான் வருவேன். ஆனா டைமுக்கு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அண்ணா நீ வேகமா வா, நான் ஸ்டேடியம்ல வெயிட் பண்றேன். ம். ம் ம்ஹும். டே அண்ணா, நீ தானடா என் மனசுல கமெண்ட்ரிங்கிற ஆசையை வளர்த்து விட்ட. இப்போ இது வேண்டாம் போதும் நிறுத்தி கொஞ்சம் சொல்ற. என்னோட கனவு நிறைவேறுமா இல்லையான்னு தெரியறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் சான்ஸ். ஒன் லாஸ்ட் சான்ஸ். இந்த சான்ஸ் எனக்கு வேணும்பா. ஐஎஃப்எல்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. அங்க போய் பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். ஐஎஃப்எல்ல இருந்தா உனக்கா? மீட் பண்ண வர சொல்லியிருக்காங்க 3 மணிக்கு. எதுக்குன்னு தெரியல. பார்த்துட்டு வரேன் வீட்டுக்கு. ஐஎஃப்எல்ல இருந்து உன்னை யார் கூப்பிட்டா? எனக்கு தெரியல ஆசையண்ணா. நீ போ ஃபாத்து. அசி வேணாம். இது அவ லைஃப் பா. அவ போகட்டும், விடுங்க. நீ போமா. சொல்லு குட்டி. ஏன் கண்ணாடி இந்த கிளாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இது நான் எடுத்துக்கிறேன். ம்வா. அட கடவுளே. மணி 1 ஆச்சு. என் மாவ எப்படி போவா? நான் சொல்றத கேளு. இந்தா சீக்கிரம் போ. ஆல் தி பெஸ்ட்.